26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஒரு வீடுனாலே வாஸ்துனாதான் வீடு. வளமான வாழ்க்கையை ஒருத்தர் கொடுக்கணும்னா அவங்க வாழ்ற வீடு மிக முக்கியமானதாக இருக்கணும். வாஸ்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால நீங்க யாரை வேணா கேட்டுங்க, எங்க வேணா கேளுங்க. முதல் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா புகழூர்னு இருக்குது. திருவாரூர் போனீங்கன்னா விராட் விஸ்வபிரமத்துடைய விஸ்வேஸ்வரர் இருக்கும். விஸ்வ கோயில பிரகாரம் வந்தீங்கன்னா வாஸ்து கோயில இருக்கும் அந்த விஸ்வகர்மேஸ்வரரை கும்பிட்டுட்டு வந்து அங்க செங்கல்ல வச்சு கும்பிட்டுட்டு வந்து சொன்னேன். ஏஆருக்குமானதுக்கு அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும். மணிரத்னமும் பாலச்சந்திரன் சேர்ந்து ரோஜா படம் கொடுத்தாங்க, தெரியுமில்ல. அந்த வீட்டில் தான் அந்த பேருள்ளவரை பார்த்தாங்க. அப்ப பேரும் வீடும் பொருந்தது தான் உங்களுக்கு. வீட்டுக்குள்ள 2 காரியம் வரக்கூடாது. என்னென்ன வரக்கூடாதுங்க? கிச்சன், படுக்கை, கழிவறை, பூஜாரம். இந்த 4 தப்பா தரக்கூடாது. 4 மூளை தப்பா போச்சுன்னா கிழக்கு வாசல் வந்து பிரைம் மினிஸ்டர், வடக்கு வாசல் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர், தெற்கு வாசல் வந்து டிபார்ட்மெண்ட் எந்த பக்கம் வேணாலும் இருக்கட்டும். கிழக்கு வாசல்ல வரும்போது ஆப்போசிட்ல காலி இடம் இருந்ததுன்னா நல்லது. ஆப்போசிட் காலி இடமே இல்லை. வர்ணங்கள் வேலை செய்யும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூட நம்ம பார்த்து வர்ணங்கள் வாசல்ல வந்து வர்ணம் அவங்க ஜாதகத்துக்கு உண்டான வர்ணம் இருக்கணும். நீங்க கிழக்கு வாசல் வீடா இருந்தா லெப்ட் சைட்ல படிக்கட்டு வந்ததுன்னா போச்சு, அடிச்சிடும். நார்த் ஈஸ்ட் தான் ஜலம் இருக்கிற இடம். அதனால நார்த் ஈஸ்ட்ல தான் போர் போடணும், சவுத் ஈஸ்ட்ல தான் மோட்டர் வச்சு லைன் கொண்டு வரணும். இப்போ ஒரு வீட்டினுடைய பூஜை அறை எந்த திசையில இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல வசிக்கிற எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். பெரிய வீடா இருந்ததுன்னா நார்த்து குபேர திசை பார்த்து டாய்லெட் இருக்கக்கூடாது, வெஸ்ட் பார்த்து குடிக்க கூடாது, ஈஸ்ட் பார்த்து குடிக்கணும், சவுத்து பார்த்து தான். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கம். ஐயா, பொதுவாக வாஸ்து சார்ந்து நம்ம நிறைய பேர்கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் வாஸ்துவுக்கு முன்னோடியாக இருக்கிற உங்ககிட்ட இன்னைக்கு வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, முதலாவதா ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, வாஸ்து தான் ஒரு வீடுனாலே வாஸ்துனா தான் வீடு. வாஸ்து என்பது ஏதோ ஒரு பேருக்கல்ல. வளமான வாழ்க்கையை ஒருத்தர் கொடுக்கணும்னா அவங்க வாழ்கிற வீடு மிக முக்கியமானதாக இருக்கணும். அந்த வீடு தான் அவங்கள வாழ வைக்கும். அது குடிசையாக இருக்கலாம், மாளிகையாக இருக்கலாம், எதுவாக வேண்டான்னு இருக்கலாம். வாஸ்து மிக முக்கியம். இந்த வாஸ்து பற்றி பல வருஷங்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு இடத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து நான் பேசியிருக்கேன். வாஸ்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் யாரை வேணால் கேட்டுங்க, எங்கே வேணால் கேளுங்க. முதல் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா புகழூர்னு இருக்குது. புகழூர் நம்ம நாவலர் நெடுஞ்செழியன் பிறந்த ஊர் சௌரராஜ பெருமாள். அந்த இதுக்கு எதிர்த்தாப்புல புகழூர் இருக்குது, திருப்புகழூர். அந்த திருப்புகழூரில் இப்போ இந்த பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் முருகனுக்கு காவடி எடுக்கிறாங்க, தெரியும் உங்களுக்கு. பங்குனி உத்தரம்னு மிகப்பெரிய விசேஷம். பங்குனி உத்தர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கணும்னாலே எத்தனையோ தலைமுறையில் அது புண்ணியம் செஞ்சுருந்தா தான் உத்தரத்தில் பிறக்கும். இப்போ ஒரு வீடுனாலே உத்தரம்னு சொல்கிறேன் இல்லைங்களா. உத்தர நட்சத்திரம் சாதாரணமான நட்சத்திரம் அல்ல, வேல்யூபிள் ஸ்டார் உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் கிடைக்கிறதே அபூர்வம். அப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு நிறைய விசேஷம் பார்த்துருப்பீங்க. காவடி இப்படி கோயில் விசேஷம் எல்லாமே. புகழூரில் வந்து இவர் சுந்தரர், பரவனாச்சியாருடைய கணவன் சுந்தரர் சிவனோட தொடர்புள்ளவர். சிவன் மேலே ரொம்ப அத்தியந்த பாசம் உள்ளவர் அவர். அதனால் சிவனை பற்றி தினம் பாடணும், சுந்தரர் பாடி அவர் கேட்கணும். அந்த மாதிரி அவ்வளோ அத்தியந்தமானவர் அவர். ஒவ்வொரு பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு சிவனுக்கு பெரிய விழா எடுப்பார். அந்த பெரிய விழா எடுத்து எல்லாருக்கும் அன்னதானம், வஸ்திரதானம் எல்லாம் பண்ணுவார். வஸ்திரம் கொடுப்பார், அன்னம் கொடுப்பார், எல்லாரையும் கௌரவிப்பார், பாராட்டுவார். பிரம்மாண்டமாக பண்ணுவார். அது சாதாரணமாக இல்லை. அப்போ ஒரு வருஷத்தில் வந்து அவருக்கு அது கொஞ்சம் பொருளாதார மனம் வந்துருச்சு. இது நடக்கணும், பங்குனி உத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பண்ணணும். பரவனாச்சாரம் அதுக்கு தகுந்த அளவு உதவி செய்வாங்க. சங்கிலியாச்சார், பரவனாச்சார், அவருக்கு 2 மனைவி உங்களுக்கு தெரியும். சுந்தரருக்கு 2 மனைவி.
பரவராட்சியார் வந்து உங்களுக்கு ரொம்ப அவருக்கு உபயோகமாக இருப்பாங்க அந்த இதுலாம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, விழாவுக்கு உண்டான பண வசதி பத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. அப்போ புகழூர் வருவார். புகழூர் அங்கே தான் அக்னீஸ்வரன், உங்கள் உற்சவமூர்த்தியில் அக்னி பகவான் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர். அப்போ அவர் அங்கே வர்றாரு. அங்கே கோயில் திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல திருப்பணி பண்ணும்போது ஒரு இந்த இது விழாவும் பண்ணும், திருப்பணி அப்படியே பயங்கிடுறார் பொருளாதாரம் இல்லாமல். அப்போ சரி அங்கே வந்து கும்பிட்டு சிவநாமத்தை தவிர வேறு இல்லை அவருக்கு. படுக்கும்போது என்ன பண்ணுறாரு, மணலில் அங்கே கட்டடம் கட்டுறதுக்கு மணல் கல்லெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, நிறைய கடந்து செங்கலில் தலைக்க வச்சு மணலில் படுத்துடுறாரு. நாளைக்கு பங்குனி உத்திர விழா நடத்துகிற பணம் இல்லையே, என்ன பண்ணுறது எதுன்னு விடிஞ்சு பார்த்தாருன்னா அப்படியே அசந்துடுறாரு. சிவ சிந்தனை தவிர வேற அவருக்கு இல்லையே. காலையில் பார்த்தா அவர் தலைக்கு வச்சிருந்த கல்லெல்லாம் தங்க கட்டியாக இருந்தது. அதை வச்சு அந்த விழாவை நடத்தினார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புகழூர் போய் நமக்கு பஞ்சபூதம் வந்து 5 தான். 5 பஞ்சபூதங்கள் தான் ஒரு வீட்டுக்கோ ஒரு வாழ்க்கைக்கோ எல்லாத்துக்கும் வேணும். அதனால் இந்த புகழூர் கோயிலில் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்போல்லாம் யாரும் அங்கே வந்தது இல்லை, யாருக்கும் தெரியாது. அப்போ போய் 5 செங்கல் வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா புத்தி அபரிமிதமாக அந்த வீடு இயற்கையாகவே உங்களுக்கு வாஸ்துப்படி அமைச்சிடும், தடைகள் வராது. அப்போ நம்ம நமக்கு தெரியாமல் செஞ்சோம். அந்த பூமியில் ஏதோ ஒரு குற்றம் பாருங்க, கொரோனா வந்தது, ஏகப்பட்ட இது ஒரே இடத்துல போட்டாங்க. நாளைக்கு ஒரு 200 வருஷம் கழிச்சு அது லேஅவுட் ஆகிடும். அப்போ அதில் போய் வீடு கட்டாங்கன்னா கீழே என்ன இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தீய சக்தியுடைய நெகட்டிவ் எனர்ஜி வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு கட்டும்போது வரக்கூடாதுக்குள்ளே என்ன இருந்தாலும் நமக்கு தெரியாது, நம்மளை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புகழூரில் போய் அந்த செங்கலில் வச்சு கும்பிட்டு வந்து தான் வீடு இது பண்ணுவாங்க. இது ஒரு புறம். திருவாரூர் போனீங்கன்னா விஸ்வேஸ்வரருக்கு இயற்கையாகவே விராட் விஸ்வபிரமத்துடைய விஸ்வேஸ்வரனே இருக்கும். கோயிலில் பிரகாரம் வந்தீங்கன்னா வாட்சு கோயிலே இருக்கும் விஸ்வகர்மாவுக்கு. அந்த விஸ்வகர்மேஸ்வரரை கும்பிட்டுட்டு வந்து அங்கே செங்கலில் வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் சிறப்பாக வரும். நீங்கள் நேராக காசு இருக்கிறதுனே வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்கிக்கிட்டு கட்டினா தான் இந்த தோஷமெல்லாம் வரும். தோஷம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இறைவனை அங்கே கும்பிட்றது. அங்கே போனீங்கன்னாலே காயத்ரி இது இருக்கும், 5 வர்ணம் இருக்கும், பஞ்சபூத வர்ணம். விஸ்வகர்மேஸ்வரர்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் கோயிலில் சொல்லுவாங்க. அது அந்த கோயிலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ வாஸ்து ரொம்ப முக்கியம். வாஸ்துவில் வந்து அவங்க ஜாதகத்துக்கு அது ஒத்துக்கணும். அந்த ஜாதகத்தை ஒத்துக்கல வாஸ்து துவங்குறீங்க, என்ன நட்சத்திரம், ஒரு வீடு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. வீடுங்கிறது எல்லாருக்கும் அமையக்கூடியது அல்ல. அது அமையுதுன்னா அதுக்கு பிராப்தம் வேணும். அப்புறம் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை சொன்னால் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குமே அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமா, கண்டிப்பாக உனக்கு சொந்த வீடு இருக்குமேம்மா அப்படின்னு. அப்படி ஒரு நட்சத்திரத்தை சொல்லும் போதே சுவாதி நட்சத்திரம்னு ஆட்டோமேட்டிக்காக சொத்துள்ள பிள்ளையாச்சு, உனக்கு வண்டி வாங்கின காரு நகை நட்டு வீடு வாசல் எல்லாவது கொடுமை. ஏன்னா லட்சுமி நரசிம்மர் சொல்லும் போதே லட்சுமி நரசிம்மர்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கு. இந்த வருஷமே நம்ம பூரா லட்சுமி நாராயணனை கும்பிடணும், அவ்வளோ சக்தி உண்டு. அப்போ வாஸ்து சாஸ்திரம் ரொம்ப ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வீடு வாஸ்துப்படி இருந்துச்சுன்னா உங்களை தேடி வந்துப்பா. இதையே தான் நான் சொன்னேன், ஏறமானதுக்கு அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும்ல. மணிரத்னமும் பாலச்சந்திரன் சேர்ந்து ரோஜா படம் கொடுத்தாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு தானே வந்தாங்க, அந்த வீட்டில் தானே அந்த பேருள்ளவரை பார்த்தாங்க. அப்போ பேரும் வீடும் பொறுத்தது தானே உங்களுக்கு. பேர் சரியாக இருந்தாலே வீடு சரியாக அமையும். அப்போ அன்பினிஷிங்காக இருக்கிற வீடு சில பேர் கட்டுவாங்க, கட்டி முடிக்க முடியாமல் போயிடுவாங்க, அடுத்த ஜெனரேஷன் வந்து கட்டுவாங்க. அப்போ வாஸ்து தான் ரொம்ப முக்கியம். முதல் புரிஞ்சுங்க. நம்ம குடிசையாக இருந்தாலும் கூட நம்ம இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சின்ன வீடு, வீட்டுக்குள்ளே வாஸ்து, வீட்டுக்குள்ளே 2 காரியம் வரக்கூடாது. என்னென்ன வரக்கூடாதுங்க? கிச்சன், படுக்கை, கழிவறை, பூஜாரை, இந்த 4 தப்பாக வந்துடக்கூடாது. 4 மூளை தப்பாக போச்சுன்னா மூளை கெட்டு போயிடும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. தென்கிழக்கு தான் அடுப்பு இருக்கணும், தென்கிழக்கு மூலையில் அடுப்பு இருக்கணும், கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும். அது 10க்கு 10 தான் ஒரு ரூம் இருக்குது ஒருத்தருக்கு, ஒரே ரூம் தான் அவங்கக்கிட்ட 10க்கு 10 இருக்குது. அதுதான் வீடு. அதை எங்கே சமைக்கிறது, எங்கே படுக்கிறது, எங்கே குடிக்கிறது, எங்கே தங்குறது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிரவுண்டு கணக்கில் வீடு வச்சுருந்தாங்கன்னா கவலை இல்லை, நீங்கள் சொல்லலாம். வாஸ்து சார் என்கிட்ட இருக்கிறதே 10க்கு 10 தான் இருக்குது, இதுக்குள்ளே நான் என்னத்தை சார் வாஸ்து பார்க்க முடியும்னா பரவாயில்ல, 10க்கு 10 இருந்தாலும் பண்ணலாம். அந்த 10க்கு 10 4 மூலையும் எடுத்துங்க. தென்கிழக்கு மூலையில் அடுப்பை வைங்க,
அந்த 10க்கு 10 எங்கே இருந்தாலும் தென்கிழக்கு முனையில் அடுப்ப வைங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் தென்மேற்கு முனையில் படுக்கையை போடுங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் வாயு மூலையில் சந்ததிகளை படுக்க வைங்க. அதுக்கு அடுத்தது ஈஸ்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக வாசலை வைங்க. தீர்ந்து போச்சு. என்னங்க, அப்போ வடகிழக்கு பக்கம் வாசல் இருக்கணும். கிழக்கு வாசல் வந்து பிரைம் மினிஸ்டர், வடக்கு வாசல் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், தெற்கு வாசல் வந்து ஹெல்த் மினிஸ்டர், இல்லைங்களா? அப்படி ஒவ்வொரு திசைக்கும் அந்த மினிஸ்டருக்கு உண்டான பவர் வேலை செய்யும். அந்த 8 திசையிலும் வாஸ்து ரொம்ப முக்கியம். அவங்க ஜாதகப்படி இருக்கணும். இப்போ எந்த வீடு வந்து கிழக்கு வாசலாக இருக்குது அப்படி வச்சுங்க. கிழக்கு வாசல் வீட்டுக்கு வெளியில் வந்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா இருக்கணும், நேராக வீடு இருக்கக்கூடாது. எப்போவுமே இப்போ அப்பார்ட்மெண்ட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்பார்ட்மெண்ட்டே எந்த பக்கம் வேணாலும் இருக்கட்டும், கிழக்கு வாசலில் வரும்போது ஆப்போசிட்டில் காலி இடம் இருந்ததுன்னா நல்லது. ஆப்போசிட்டு காலி இடமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ கிழக்கு வாசல் வீட்டுக்கு எதிரில் காலி இடமோ பார்க்கோ தண்ணியோ இருக்கணும். வீட்டுக்கு நேராக மரம் செடி கொடி வரக்கூடாது, வாசலை எதுவும் தடுக்கக்கூடாது. அப்போ நல்லாவே இருக்கும். எந்த ரூம் வேணாலும் இருக்கலாம். வடகிழக்கு திசையில் ஈசான்யத்தில் அடுப்பு வரக்கூடாது, அவ்வளோதான். ஈசான்யம் வந்து விருந்தினர் அறைன்னு சொல்கிறது. இப்போ இந்த ரூம்குள்ளே இந்த இடத்துல வந்த வரமுறையை உட்கார வைக்கலாம், இந்த இடத்துல சமையல் பண்ணலாம், இங்கே படுக்கலாம், இங்கே குழந்தைங்க ஜூனியர் பெட்ரூம், வடமேற்கு ஜூனியர் பெட்ரூம். இதே வியாபார ஸ்தலமாக இருந்ததுன்னு வச்சுங்க, வடமேற்கில் ஃபினிஷிங்கான பொருளை வச்சா சீக்கிரம் விற்கும். பூர்த்தியான பொருள், வியாபாரத்துக்கு உண்டான முழுமை அடைஞ்ச பொருளை வடமேற்க வைக்கணும், முழுமை அடையாத பொருள் தென்மேற்கில் வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வாஸ்து வந்து நிச்சயம். வாஸ்து மட்டுமல்ல, வர்ணங்கள் வேலை செய்யும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூட நம்ம பார்த்து வர்ணங்கள் வாஸ்துல வந்து வர்ணம், அவங்க ஜாதகத்துக்கு உண்டான வர்ணம் இருக்கணும். இப்போ நீங்கள் பூவுக்கு நிறம் வச்சான் இல்லைங்களா, அதே பழத்துக்கு கடிகளுக்கெல்லாம் பச்சையாக வச்சாரு, அதுக்கு பழுத்ததுன்னா மஞ்சள் ஆகும். ஆனால் பூவுக்கு எத்தனை நிறம் வச்சார்? யார் அங்கே போய் பெயிண்ட் அடிச்சாங்களா யாராவது? அப்போ ரோஜா பூன்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, மல்லிகை பூன்னா என்னன்னு சொல்லுவீங்க, வெள்ளை கலர்ல. அப்போ மல்லிகை என்ன வெள்ளை தானே, அதை மாற்றி சொல்ல முடியாது இல்லையா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் வெள்ளை மல்லிகை நிறம், செவ்வாய் பலமாக இருந்தால் செவ்வாய்க்கு உண்டான ஆரஞ்சு நிறம், சூரியனுடைய நிறம். அப்படி அந்த கிரக பலம் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் எந்த வர்ணமும் அடிக்கக்கூடாது. கலர் வேலை செய்யும். அதான் வர்ணங்களும் வாழ வைக்கும் வாசலில். அவங்களுக்கு ஆப்போசிட் ஒன்று. இப்போ நீங்கள் கருப்பு வந்து சிலருக்கு அழகாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு போடுங்க, கருப்பு துக்கத்தினுடைய அறிகுறி இல்லைங்களா? சிகப்பு டேஞ்சர். சிகப்பு லைட் தெரிஞ்சா நீங்கள் போகலாமா? போகப்பட இருட்டுக்குள்ளே போடணுன்னா என்ன செய்வீங்க? ஒயிட் கலர்ல லைட் ஒரு விளக்கு வேணும். அந்த விளக்கோட நிறம் என்ன சொல்லுங்க? விளக்கோட நிறம் என்ன? மஞ்சள் தான். அது வெள்ளை மாதிரி தெரியும், உள்ள மஞ்சள் தீபம் ஏற்றுனீங்கன்னா நவகிரகத்தோட நேரம் பூரா தெரியும். ஆரம்ப வெள்ளையாக வரும், வர வர மஞ்சள் ஆகும், அப்புறம் போக போக ரோஸ் ஆகும், அப்புறம் போக போக பிளாக் ஆகும், அதுக்கு மேலே கருப்பு போக வரும். வந்துருக்கீங்களா? எடுத்தோன்னே கருப்பு இல்லை. அப்போ கருப்புன்னா அது மேலே போயிடுறான், அதில் வெளிச்சம் இல்லை. இதெல்லாம் வடிகட்டி அந்த அழுக்கு இருக்குது பாருங்க, அந்த அழுக்க கருப்பாக மேலே சனி பகவான் அனுப்பிடும். மீறி மஞ்சள் கலரில் இருக்கும், பொன் கலரில் இருக்கும் இல்லைங்களா? அப்போ தீபத்துக்குள்ளேயே நவகிரகத்தினுடைய வர்ணம் இருக்குது. அப்போ வர்ணங்கள் வாஸ்து ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் எந்த வீடாக இருந்தாலும் சரி ஒன்று. நீங்கள் கிழக்கு வாசல் வீடாக இருந்தால் லெஃப்ட் சைடில் படிக்கட்டு வந்ததுன்னா போச்சு, அடிச்சிடும். ரைட் சைடில் வரணும், கிழக்கு வாசலுக்கு ரைட் சைடில் வரணும். இப்போ கிழக்கு வாசலுக்கு நேர் ஆப்போசிட். இப்போ இந்த வீடு கிழக்குன்னு வச்சிங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற வாசலுக்கு நேர் ஆப்போசிட் தான் மேற்கு பக்கம் இருக்கிற வீட்டுக்கு வைக்கணும். கிழக்கு பக்கம் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் டோர் வரும், மேற்கு பக்கம் பார்க்கும்போது ரைட் சைடில் டோர் வரும், வடக்கு பக்கம் பார்க்கும்போது ரைட் சைடில் டோர் வரும், தெற்கு பக்கம் பார்க்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் டோர் வரும். அப்போ இந்த ஆப்போசிட், ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட், சவுத்துக்கு ஆப்போசிட் நார்த்து, நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத், அப்படி தான் வைக்கிறது. 4 மூளை கரெக்டாக இருக்கணும் 90 டிகிரியில். இந்த மூளைக்கு வரவே கூடாது வித்தியாசம். ஐயா, இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய தண்ணி வசதிக்காக போர் போடுறாங்க. இப்போ போர் போடுறது அப்படிங்கிறது எந்த இடத்துல போட்டால் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க? எந்த இடமா இருந்தாலும் அந்த வீட்டோட சதுரத்தை அளந்துட்டு நார்த் ஈஸ்டில் தான் போர் போடணும். நார்த் ஈஸ்ட் தான் ஜலம் இருக்கிற இடம், அதனால நார்த் ஈஸ்டில் தான் போர் போடணும். சவுத் ஈஸ்டில் தான் மோட்டர் வச்சு லைன் கொண்டு வரணும். இங்கேருந்து தண்ணி அப்படி போகணும். இப்போ ஒரு வீட்டையே பிரதட்சணம் பண்ணணும்னு சாத்திரம் பாருங்க. இப்போ தண்ணி இருந்து போர் இங்கே நார்த் ஈஸ்டில்,
அது நேராக நார்த் வெஸ்ட்டில் ஏறணும். அங்கேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு போகணும். அங்கே தான் டேங்க், வாட்டர் டேங்க் வரணும். அந்த சவுத் வெஸ்ட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நார்த் ஈஸ்டில் வரணும். இந்த ஆஃப் ரவுண்டு தான் வரணும். இந்த பக்கம் சவுத்து பக்கம் போகக்கூடாது. சவுத்து பக்கமும் வெஸ்ட்டு பக்கமும் தண்ணி ஒரு வீட்டில் போகுது, ஜலதாரம் இருந்தால் கூட பாதிக்கும். அப்போ இது என்ன பழைய காலத்தில் அப்படித்தான் கூட, அப்படி இல்லாத போது கூட நார்த் ஈஸ்ட்டில் ஒரு கொடிகிளி வெட்டி வச்சு அதில் தான் தண்ணி விடுவாங்க. நார்த் ஈஸ்ட்டில் தான் தண்ணி போகணும். அங்கே தான் போர் இருக்கிறது நார்த் ஈஸ்ட்டில் தான் வரணும். தண்ணி வரதெல்லாம் நார்த் ஈஸ்ட், ஸ்டோரேஜ் பூரா நார்த் ஈஸ்ட்டு, டேங்கு பூரா சவுத் வெஸ்ட்டு, இப்படி தான் வரணும். அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. நாம் எல்லா இதுலேயுமே அவங்க ஜாதகத்துக்கு உண்டான திசை சரியாக இருந்தால் தான் வேலை செய்யும். நிறமும் சரியாக இருக்கணும். இப்போ ஒரு வீடு அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து நம்ம ரொம்ப பார்த்து பண்ணுற ஒரு விஷயம்னா பூஜை அறை. இப்போ ஒரு வீட்டினுடைய பூஜை அறை எந்த திசையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கிற எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். பெரிய வீடாக இருந்ததுன்னா நார்த் வெஸ்ட்டுக்கும் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கும் நடுவில் வரணும். இப்போ ஹால் வைக்கிறீங்களா, நார்த் ஈஸ்ட்டு ஹால் வைக்கிறோம் இல்லையா, கிழக்க, அந்த ஹாலை பார்த்த மாதிரி தான் பூஜை ரூம் வரணும். வடக்கோ கிழக்கோ பார்த்து தான் பூஜை ரூம் இருக்கணும். அது வடக்கோ கிழக்கோன்னா நார்த் வெஸ்ட்லேயே வைக்கலாம். அது மகாலட்சுமி ஸ்தானம். நார்த் வெஸ்ட் இருக்கிற மகாலட்சுமி ஸ்தானம். சிவன் கோயிலில் போனீங்கன்னா கல்யாண சுப்பிரமணியர்னு இருப்பார் நார்த் வெஸ்ட்டில். பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி ஸ்தானம். அது நார்த் வெஸ்ட் வந்து மகாலட்சுமி ஸ்தானம். அங்கே தான் பூஜை ரூம் வரணும். அது கிழக்க பார்த்து தான் இருக்கணும். கிழக்கு வடக்கு பார்த்து தான் பூஜை ரூம் இருக்கணுமே தவிர எங்கே இருந்தாலும் சாமி ரூம் கிழக்கு பார்த்துருக்கணும். நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும். ஐயா நார்த் வெஸ்ட்டில் தானங்க ஐயா மாஸ்டர் பெட்ரூம் வைக்க சொல்கிறாங்க. நார்த் வெஸ்ட்டு ஜூனியர் பெட்ரூம். அன்மேரிடு குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் பெட்ரூம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது முதல்ல வந்து சவுத் வெஸ்ட்டு தான் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். சவுத் வெஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு பிறகு நார்த் வெஸ்ட்டு வந்து ஜூனியர் பெட்ரூம். அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து இந்த ரெண்டுக்கும் சென்டரில் வரும். பெரிய இடமா தான். இல்லைன்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சா கூட கொடுக்கு. சாமி பூஜை வந்து ஈஸ்ட் பார்த்துக்கணும். சில வீடுகளில் பழைய காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வச்சுருப்பாங்க நார்த் வெஸ்ட்டில். சமையல் சவுத் ஈஸ்ட்டில் ஆகும். அங்கேருந்து நார்த் வெஸ்ட்டில் பூஜை ரூம் வச்சு அங்கே வச்சு சாமி கும்பிட்டு தான் வெளியே கொண்டாடுவாங்க. கிச்சன் விட்டு வெளியே வரும்போது சாமிக்கிட்ட போயிட்டு தான் வரும். இப்போ தனியாக பூஜை ரூம் வைக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் பார்த்து தான் வைக்கணும். சுவாமி வந்து ஈஸ்ட் பார்த்து தான் இருக்கணும். சுபதேவதையெல்லாம் ஈஸ்ட் பார்த்து தான். அதில் நம்ம நார்த் வெஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நார்த் வெஸ்ட் ரூமில் தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் திருமண தோஷம் வராது. இந்த லவ் மேரேஜ் வர்றது, ஆரோக்கியம் பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து நார்த் வெஸ்ட்டில் தான். குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகாத குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, அவங்கெல்லாம் நார்த் வெஸ்ட்டில் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். படிப்பு நல்லா வரும், கல்யாணக்காரி நல்லா வரும், தொழில் நல்லா வரும், அவங்க எதிர்காலத்தில் பிரகாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் வேறு உறவுக்காரன் தங்கக்கூடாது. நார்த் வெஸ்ட்டாக அது ஜூனியர் பெட்ரூம், சவுத் ஈஸ்ட்னா அது மாஸ்டர் பெட்ரூம், சவுத் வெஸ்ட்டு. இப்போ ஒரு வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டி குழந்தைங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூம், தாத்தா பாட்டி வயதானவங்களை வந்து எந்த திசையில் வயதானவங்களுக்கு கேள்வியே கிடையாது. அவங்க தீட்டு நின்றுட்டவங்க வந்து நார்த் ஈஸ்ட்டில் தங்கலாம். நார்த் ஈஸ்ட்டில் அந்த விருந்தினரான நார்த் ஈஸ்ட் ரூம் அதில் அவங்க தங்கலாம். வயதானவங்க எங்கேஜ் இருக்கிறவங்க நார்த் ஈஸ்ட்டில் தங்கக்கூடாது. தீட்டு வரக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. இப்போல்லாம் வந்து பூஜை அறை அப்படிங்கிறது வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படின்னா அந்த பெட்ரூமில் ஒரு சின்ன பகுதியில் ஒரு கபோர்டு மாதிரி வாங்கி சாமி இது வச்சுக்கிறாங்க. அப்படி வைக்கிறது சரியா? பெட்ரூமில் வைக்கக்கூடாது, கிச்சனில் வைக்கணும். இப்போ ஒரு வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து கபோர்டு வாங்கி வச்சு சாமியை க்ளோஸ் பண்ணி தானே வைக்கிறோம். அதனால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க. பெட்ரூம்ல பூஜை ரூமே வைக்கக்கூடாது. பெட்ரூம்ல எந்த பூஜையும் வரக்கூடாது. எங்கே நீங்கள் சமையல் பண்ணுறீங்களோ அந்த கிச்சன் இருக்கிற இடத்துல ஒரு செல் மாதிரி வைக்கலாம், சாமி படம் வச்சு கும்பிடலாம், பூஜை பண்ணலாம். இப்போ கிச்சன் அப்படிங்கும்பொழுது நம்ம அசைவம் சமைக்கிறோம் இல்லை அந்த இதுவுமே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும் பொழுது அது சரியாக இருக்குமாங்கய்யா கிச்சனில்? அதில் அப்போ சாத்தி வச்சிடணும். அந்த செல்ஃபை சாத்தி வச்சிடணும். நீங்கள் கிச்சனில் சமையல் ரூம் தான் பண்ணுறோம் இல்லைங்களா, அல்லாட்டி கிச்சனில் தான். கிச்சனில் தீட்டு உள்ளவங்க போக மாட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ அது தலை குடிச்சிருப்போம். இப்போ அதனால தானே இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணமே இயற்கையினுடைய இதுக்கு நம்ம கட்டுப்படாதனால தான் நோய் நொடி வர்றதுக்கு காரணம். இப்போ ஆரோக்கிய பாதிப்புக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணாதனால தான். அவங்க அந்த தீட்டு இருக்கும்போது பாலை தொட்டால் கூட கெட்டு போயிடும். சமையல் கொண்டு அக்னிகிட்ட போகக்கூடாது. அக்னி சுட்டுப்படும் இல்லையா உங்களுக்கு,
ஆனால் இப்போல்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க. யார் சொல்கிறது? நம்ம முன்னோர்கள் அதை வழிமுறைப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க நீண்ட காலம் ஆயுளோடு இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. என்ன இருந்தாலும் மகிழ்ச்சி குறையாமல் இருந்தாங்க. பண்டிகை திருவிழா கணக்கில் எல்லா குடும்பம் பூரா ஒன்று சேர்ந்து ஆனந்தமாக இருந்தாங்க. காரணம் அவங்க அந்த இதை கடைபிடிச்சாங்க. முன்னோர்கள் நமக்கு வகுத்தது எதுவோ நம்ம கெட்டு போகிறதுக்காக அல்ல, நம்ம நலனுக்காக. ஐயா, இப்போ ஒரு வீடு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து படுக்கை அறை எங்கே இருக்கணும், பூஜை அறை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு வீட்டினுடைய கழிவறை அப்படிங்கிறத எந்த திசையில் நம்ம வைக்கணும்? நார்த் வெஸ்ட் தான் கழிவறை இருக்கணும். பாத்ரூம் வந்து ஈஸ்ட் பார்த்து தான் குடிக்கணும். அதோடு வச்சுக்க. சவுத்து பார்த்து தான் டாய்லெட் இருக்கணும். நார்த்து குபேர திசை பார்த்து டாய்லெட் இருக்கக்கூடாது. வெஸ்ட்டை பார்த்து குடிக்கக்கூடாது. ஈஸ்ட் பார்த்து குடிக்கணும். சவுத்து பார்த்து தான் டாய்லெட்டில் உட்காரணும். இதுதான் அந்த டாய்லெட்டோட கழிவறை இருக்கிற இடம். அதே மாதிரி வீட்டில் முகம் பார்க்குறது, ட்ரெஸ்ஸிங் டேபிள், தலை செய்வது, இதெல்லாம் சவுத்து வெஸ்ட்டு பார்த்து செய்யக்கூடாது. நார்த் ஈஸ்ட் பார்த்து. நார்த்து பார்த்து குபேரனை பார்த்து செய்யணும், அல்லது இந்திரனை பார்த்து செய்யணும். யமனை தெற்கை யமனை பார்த்து செய்யக்கூடாது, மேற்க வர்ணனை பார்த்து செய்யக்கூடாது. ஐயா, வாஸ்து சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு இந்த நேர்காணல் வழியாக சொல்லியிருக்கீங்க. ஒரு வீட்டினுடைய அந்த திசைகளை நம்ம எப்படி சரிவர கையாளணும், எந்தெந்த திசையில் என்னென்ன மாதிரியான அறைகள் அமைக்கணும், அதை நம்ம எப்படி சிறப்பான முறையில் கையாளணும், வாஸ்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக வீடு கட்டுறோம் அப்படின்னதுமே வந்து கட்டும்போது வந்து நம்ம பாட்டு காசு இருக்குன்னு கட்டாமல் கோயிலுக்கு போய் எங்கள் சாமியை வணங்கிட்டதுக்கப்புறம் தான் வீடு கட்டணும். அதுதான் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான தகவல்களை இந்த நேர்காணலில் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வாஸ்து ரீதியான பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றிங்க ஐயா. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.